இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தெய்வம் நம்மை காண்கின்றவர், அவர் நம்மை காப்பவர், நம்மை ஆராய்ந்தறிகிறவர், நாம் அமர்வதும் எழுவதையும் அறிந்தவர், நம்மை சுற்றி சுற்றி சூழ்ந்திருந்து நம்மை பாதுகாக்கின்ற தெய்வம். அந்த பாதுகாப்புக்குள்ள வருவோமா? தெய்வத்தின் அருகிலே அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வருவோமா? ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி பாடுவோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. இன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். இன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு
ராஜா என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, கருவை கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, மரியே வாழ்க தொலைக்காட்சியின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக இருக்கும்படியாக என்னுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் ஒரு 3 முக்கியமான பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள அழைப்பு விடுக்கிறது. முதலாவது பண்பு ஒற்றுமை. போச்சு, எங்க ஃபாதர் ஒற்றுமையோடு இருக்கிறது? எல்லாம் வீட்டில் உள்ளது எல்லாம் எனக்கு கோபம் மூட்டுது, எனக்கு வெறிய உண்டு பண்ணுது, நான் சொல்றது எதையுமே கேட்கறது கிடையாது. வீட்டில் உள்ளவங்க என்னை வம்பெடுக்கணும்னே ஆசைப்படுறாங்க, எப்போ பாரு என்னை புரிஞ்சுக்காம என்னை கேவலப்படுத்துறது திட்டுறது அப்படின்னு சொல்லியே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஃபாதர் ஒற்றுமையாக இருக்க முடியும்? சமூகத்திலையும் சரி நான் எப்படி ஃபாதர் ஒற்றுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. அன்பிற்குரியவர்களே, நம்ம எல்லாருக்குமே கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிற நினைவு நம்முடைய நெஞ்சத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணத்தில் அவர் தான் நம்மை படைத்த கடவுள், நம்ம எல்லாருக்குமே அவர் மட்டுமே தந்தை, அவர் ஒருவரே தந்தை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே இருந்துச்சுன்னா தான் நாம பிறரை நம்முடைய சகோதர சகோதரிகளாக பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இந்த உணர்தல் இல்லாத போதுதான் நமக்குள்ள சாதி, நமக்குள்ள மதம், நமக்குள்ள நிறம், நமக்குள்ள ஏழை, நமக்குள்ள பணக்கார, நமக்குள்ள படிச்சவன், நமக்குள்ள படிக்காதவன் அப்படின்னு சொல்லி பாகுபாடுகள் நிறைய இருக்கிறது. ஏன்னா உன் கடவுள் வேறு, என் கடவுள் வேறு, எனக்கு அப்பா வேறு, உனக்கு அப்பா வேறு, என்னை படைத்தவர் வேறு, உன்னை படைத்தவர் வேறு,
அன்பிற்குரியவர்களே, இப்படி அங்க பெரிய வேறுபாடு வர்றதுனால தான் நமக்குள்ள பலவிதமான வேறுபாடுகள் வந்து கொண்டிருக்கிறன. இதை விடுத்து நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தர் தான், நம்மளை படைச்சவர் கடவுள், நம்மை படைத்த கடவுள் ஒருத்தர் தான், நமக்கு அப்பா நம்முடைய தந்தை விண்ணக தந்தை ஒருத்தர் தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா இந்த பாகுபாடுகள் மறையும். இரண்டாவதாக, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை, நற்செய்தியை நாம் பறைசாற்ற அழைக்கப்படுகிறோம். ஆனா நற்செய்தியை பறைசாற்றுறோமோ இல்லையோ, நல்லதை யோசிக்கிறோமோ இல்லையோ, நம்ம அடிக்கடி பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய கஷ்டம்தான், நமக்கு ஏற்பட்ட தீமை தான், நன்றாடம் நிகழ்கின்ற எல்லா கெட்ட நிகழ்ச்சிகளையும் நாம் அடிக்கடி சிந்தித்து தொலைக்காட்சிகளில் வருகின்ற கெட்ட நிகழ்வுகளை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு பொய்ய பேசி புரணி பேசி இப்படி நம்ம தொடர்ந்து பேசி கொண்டிருப்பதனால கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்து போறோம், அல்லது நல்லதை பேசுவதற்கும் மறுத்து போறோம். அன்பிற்குரியவர்களே, நல்லதை பேசணுங்க. இன்றைய நற்செய்தி, இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி அதுதாங்க. நல்லதை பேசுங்க. கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆற்றிய அந்த நன்மைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதை நினைத்து நல்லதை பேசுகின்ற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். யோசிச்சு பாருங்களேன், நிறைய நேரம் கெட்டதை பேசி பேசியே நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக கெட்ட எண்ணங்களையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம உள்ளத்துக்குள்ளாக கெட்டதையே வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னதையும் கெட்டதை விடுத்து நன்மைகளை நினைத்து பார்த்து நன்மைகளை பகிர்ந்து கொள்ள, நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறாருங்க. அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக, பகிர்ந்து வாழ்வதற்கு இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒண்ணுதான், நம்மகிட்ட இருக்கிறது பற்றா குறையல்ல பகிரா குறையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பகிரா குறையினால இன்று நாம் பகுத்தறிவு அற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, காக்கையை பார்த்திருப்போம். காக்கை தனக்கு உணவு கிடைக்கின்ற பொழுது கா கா என கரைந்து தன்னுடைய சகாக்களை அழைத்து அதை பகிர்ந்து கொண்டு வாழ்வதற்கு அது முற்படுகிறது. அதுக்குள்ள பகுத்தறிவு இன்று நம்மில் பலருக்கு குறைந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இறைவன் நமக்கு கொடுக்கும் செல்வங்கள், இறைவன் நமக்கு கொடுக்கும் ஆசிகள், இறைவன் நமக்கு கொடுக்கும் அறிவாற்றல்கள், திறமைகள் எல்லாமே பிறர் நலனில் அக்கறை கொண்டு வாழ்வதற்காகத்தானே அன்றி நம்முடைய சுயநலத்தோடு நாம் வாழ்ந்து சுயநலத்தில் மரித்து போவதற்காக அல்ல. இதனை உணர்ந்து உண்மை கிறிஸ்தவர்களாக ஒற்றுமையோடும் கடவுளுடைய நன்மைத்தனத்தை பகிர்ந்து கொண்டு வாழ அருள் வேண்டி அன்பிற்குரியவர்களே வாழ முயற்சி செய்வோம். ஜெபிப்போம். வல்லமையுள்ள நல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, நீர் பெற்றுக்கொண்ட அந்த ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவரோடும் பகிர்ந்து கொண்டீர். முக்கியமாக உம் சீடர்களோடு பகிர்ந்து கொண்டீர். ஆண்டவரே, உம்முடைய சீடர்களாகிய இம்மக்களோடும் நீர் அந்த ஆற்றலை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதனை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு நாங்கள் ஒற்றுமையோடும் உம்முடைய ஆற்றலை பகிர்ந்து கொண்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொண்டும் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் புரிவீராக. ஆண்டவரே, கொடுக்கின்ற உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மிடமிருந்து நற்காரியங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உயரிய உள்ளத்தை கொடுத்திடணும். இறைவா, இதோ இந்த காணொளி காட்சியிலே உம்முடைய இறை வார்த்தையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நீர்தாமே ஆய்ந்தறிந்திருக்கின்றீர். அவருடைய கஷ்டங்களை நீக்கி துன்பங்களை நீக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் நிறைவான மனதையும் நீர் தொடர்ந்து அளித்தருள்வீராக. ஆமென். யாக்கோபு 4:6, செருக்குற்றோரை ஆண்டவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ் நிலையில் இருக்கிறவர்களை கடவுள் கருணையோடு உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். யாரை உயர்த்துறாரு? தாழ்ச்சி நிறைந்தவர்கள், செருக்குற்றவர்கள் ஆண்டவர் உயர்த்துவாரா? அதனால மாதா சொன்னாங்க, செருக்குற்றோரை கடவுள் சிதறடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆணவம், அகம்பாவம், எனக்கு எல்லாம் இருக்குங்கிற தலக்கணம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடவுளால் நாம் ஒருபோதும் உயர்த்தப்படவே மாட்டோம். சாத்தான் கொஞ்சம் உயர்த்துற மாதிரி சிலருக்கு தெரியும். காசு பணம் வரும், அது வரும், இது வரும், எல்லாம் வரும், கொஞ்ச நாளில் காணாம போயிரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப முதல்ல நீ மனம் திரும்பு, இரண்டாவது உண்மையாரு, மூன்றாவது நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். சொல்லுங்க. அப்போ கடவுள் முன்னால தாழ்த்துறது, கோயிலில் வந்து கும்பிடு போடுறது இது இல்லை. வீட்டில் கணவனுக்கு மனைவி எப்படி இருக்கணும்? தாழ்ச்சியோடு நடக்கணும். திருமணமான பெண்களே கணவரை
கணவருக்கு பணிந்து நடங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பணிஞ்சு நட. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஒவ்வொரு இடத்திலையுமே ஆண்டவர் அந்த தாழ்ச்சியை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் மாதா சொன்னாங்க, தாழ் நிலையில் இருந்த அடிமை என்னை கடவுள் கடைக்கண் நோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவள் என்று உரைப்பார். முதல்ல உயர்னா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ரெண்டாவது உண்மையாரு. மூணாவது நீ என்ன செய்யணும்பா? எப்படி இருக்கணும்? தாழ்ச்சியா இருக்கணும். யார் கேட்டாலும் சரி தாழ்ச்சியா பதில் சொல்லணும். அல்லேலூயா. ஆணவமா பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க கிறிஸ்தவத்தை பிடிச்ச சாபக்கேடு என்ன தெரியுமா? நாங்க பரலோகத்துக்கு போவோம், நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு நீங்க கிறிஸ்தவர்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். விளைவு என்ன? மனமாற்றங்களுக்கு வாய்ப்பே இல்லை. புதிய ஞான ஸ்நானங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில செயலாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் தாழ்ச்சியோடு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் தாழ்ச்சி பணிவு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான்காவது, ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் சொல்கிற வார்த்தையை பாருங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் திருப்பாடல் 112ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கிறதுல மட்டும் இல்ல, நீங்க நான்காவதாக என்ன செய்யணும்? படிங்கம்மா. அவர்கள் வாரி வழங்கினார்கள், ஏழைகளுக்கு கொடுத்தார்கள், அதனால் அவர்கள் வலிமை மேலோங்கும். ஆமென். நாலாவது என்ன செய்யணும்? நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய ஒரு மிராக்கிள். பிரைஸ் தி லார்ட். நான் தைரியமா சொல்லுங்க, கொடுக்கிறதுக்கு பாத்தீங்களா, அது எனக்கு ஆசீர்வாதத்தை திறந்து தரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கொடுப்பதிலே வல்லவர்களாக மாறணும். நம்ம ஊர்ல அழகா சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு ஊரும். அப்படிதானமா? எது ஊரும்? இறைக்க தான் கிணறு என்ன செய்யும்? ஊரும். இறைக்காத கிணறு என்ன ஆயிரும்? சில ஊர்ல பாருங்க, இறைக்காம கிணற விட்டுருப்பாங்க. அது என்ன கிணறா மாறும்? பாலும் கிணறா மாறும். கொஞ்ச நாள்ல அதுல ஒண்ணுமே இருக்காது. உங்கள் ஆண்டவர் நல்ல இறைக்கிற கிணறாக, ஊறுகிற கிணறாக, ஊற்று கண்களாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அது மாறணும்னா நாலாவது பைபிள் சொல்லுது, நீங்கள் கொடுக்க வேண்டும்.